வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். புத ஆதித்ய யோகங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் கூடி வந்திருக்குதுன்னே சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்திருக்கிறது மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனம் புரியாத கவலைங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து மனக்கவலை நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். வீட்டில் கூட தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குலதெய்வ அருள் கூடவே இருக்கிறதால தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே பிரம்மாண்டமாக இந்த காலத்தில் அமைன்னு சொல்லலாம். குறிப்பாக குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் தவறாமல் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம். தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே உங்களுக்கு முத்தாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கடன் பெறுறது, கடன் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது இதை மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்துட்டா போதும். வேலை ரீதியாக தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனிச்சதர்கள் இல்லாமல் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சுட்டு வாங்க. இதனால் நல்ல மாற்றம் கிடைக்கும். இயல்பாகவே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பாட்டம் பூட்டம் யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே எந்த எதிர்பார்ப்புமே வச்சுருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் தன்னோட உதவியாலேயே தானே செஞ்சு முடிக்கணுங்கிற குணம் இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது தான். எதிர்பார்த்தாலும் கிடைக்காதுங்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று செஞ்சுட்டு வாங்க. இதனால நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகன வசதி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு பழுதடையக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகன விஷயங்களில் ஏற்படலாம். அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். புதிய பொருட்சேர்க்கை, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சத்துருக்கள் தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லை. எதிரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை கண்டாவே தெருத்து ஓடக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்குமே மறைமுகமாக ஏற்பட்டிருந்த எதிர்ப்புங்கிறது இனி நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முக்கியமானது. கவனச்சிதறல்கள் மட்டும் தவிர்த்துட்டா போதும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனம் செஞ்சுட்டு வர பாருங்க. பாக்கிய பலனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கோச்சார ரீதியாக திருமண தடங்கிறது உங்களுக்கு இல்லை. திருமண வாய்ப்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. நல்ல வரணும் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குன்னே சொல்லலாம். ராகு கேது பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தாலுமே தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பு. ஒரு லட்சியத்தோடவே பயணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இதனால் பிறக்கும். இதனால் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. மன ஒருமைப்பாடோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சரியான இலக்கு அடைய முடியும்னு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு வில்லேந்தே வீரன் தான். நீங்கள் ஒரு நிலையான குறிக்கோளை நோக்கி பயணப்படும் போது உங்களுடைய வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த 7 நாட்களுக்குமே மன ஒருமைப்பாடோட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு இலக்காக வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் தொடர்ந்து கிடைக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இன்னும் சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு தொடர்ந்து ஒரு தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது. மருத்துவ செலவு நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் பெற்றிருப்பீங்கன்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது எச்சரிக்கையாருங்க. ஒரு சிலருக்கு காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்பு, நெருப்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விபத்து ஏற்படலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை செயல்பட முன்னாடி அனுபவத்திற்குரிய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அனுபவத்திற்குடைய ஆலோசனை பெற தயங்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. தொடர்ந்து ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் இப்போ அமர்ந்திருக்கிறதால, பாக்கியாதிபதி சூரியன் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் நேர்மை எடுக்கக்கூடிய விஷயம், தகுந்த ஆலோசனையோடு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையும். தன்னம்பிக்கை கூடவே உங்களுக்கு இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு தான். வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடியும். ஒரு சில நேரத்தில் திடீர்னு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் செலவு பின்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்திருக்கும். சின்ன சின்ன தடைகள்ங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு பலன் தராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்து செய்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். வேலைச்சுமே அதிகரித்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சொல்ல நீங்கள் இந்த காலத்தில் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு கல்வியில் மந்தமான நிலைமை மாறி இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி
தொடர்ந்து ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியங்கிறது அதிகரிக்கும். இதனால எதையுமே உங்களால் எதிர்கொள்ள முடியும். வீண் அலைச்சல் மட்டும் அப்பப்போ ஏற்படும். நீங்கள் நினச்சபடியே மற்றவங்களும் இந்த காலத்தில் நடந்து கொள்ளாதனால கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமாக இருக்குது. தொடர்ந்து உறவினர் வகையில் ஒரு ஆதரவு கிடைக்கும். வீணான மனஸ்தாபம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்பட்டிருந்த தட தாமதங்கிறது இனி நீங்கும். பேச்சாற்றலை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும். கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த காலத்தில் கட்டுப்படுத்துறது நல்லது. கோபம் வந்துட்டா எதிரில் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு தான் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் நிதானம் வேணும். அதிகப்படியான கோபங்கிறது வேண்டாம். ஆனால் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்தினாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து புதிய தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு, படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு அவமரியாதை சண்டைன்னு செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. மனசில் ஒரு வலிங்கிறது இருந்திருக்கும். இனி கூட்டாளிகள் வகையில் கூட நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் தான். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் ஆறுதலாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நட்சத்திர ரீதியாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மரியாதைங்கிறது ஏற்படும். தொடர்ந்து கூட வேலை பார்க்குற பணியாளர்களோட கவனமாக பழகிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை பெற முடியும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு சுமூகமான நிலைமை தான். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து பல விஷயங்களை நீங்கள் சாதகமான பலன் பெற முடியும். கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் பெறதா இருக்கட்டும், கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை எல்லாமே கொஞ்சம் யோசித்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வீணான மனசஞ்சனம் இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தட தாமதம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு தான். உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான். மனசில் தைரியம் கூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய திருப்பு உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. நண்பர்கள் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். உறவினர் வகையிலுமே இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியாக ஒரு சாதகமான பலனால் லாபத்தை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் வாடிக்கையாளரை இந்த காலத்தில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. தொடர்ந்துமே நீங்கள் குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரதும், சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரதும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி துணிச்சலாக பல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த காலத்தில் தயங்காமல் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு தான். உங்களுடைய திறமையை சரியாக வெளிப்படுத்தினீங்கன்னா தொடர்ந்து ஒரு பல்வேறு மாற்றம் ஏற்படும். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கலாம். ஒரு சிலர் நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் ஏற்பட்டிருந்த கவலைங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கும். அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்களில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வித்தியாசமான சிந்தனை உங்களுக்கு பிறக்கிறதால தொடர்ந்து பல வகையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. உங்கள் மனசில் ஏற்பட்டிருந்த மனக்குறைகளை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு இந்த காலத்தில் நீங்கள் நினைப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது தான் நல்லது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது லாபகரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கிய முடிவுகள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். இருந்தாலும் தகுந்த ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா வழக்கத்தை விட இந்த மாதங்கிறது, இந்த வாரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலான உழைப்பு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இதனால் ஏற்பட இருக்குது. அதே மாதிரி தாயார் ரீதியாக ஏற்பட்டிருந்த மனக்கசவுங்கிறது நீங்கும். இனி எல்லாருக்குமே மரியாதைங்கிறது உங்கள் மூலியமாக கிடைக்கும். மற்றவங்களும் உங்களுக்கு மரியாதை தருவாங்கன்னு சொல்லலாம். கள்ளங்கவடம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்ய முடியாத காரியங்கிறது எதுவுமே இல்லை. தொடர்ந்து பல வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. இயல்பாகவே தர்ம சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சிருக்குது. கூடவே இந்த காலத்தில் குலதெய்வ அருளும் கூடி வந்திருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்படையும். குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் ஒரு தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் திருமணத்தில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம்.
திருமண தடை எல்லாமே நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சுகபோக வாழ்வுங்கிறது உங்களால் இந்த காலத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். தொடர்ந்து ஒரு கூடுதலான உழைப்பு மட்டும்தான் தேவைப்படுது. அதே மாதிரி குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே அன்பு, பாசம் இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இந்த காலத்தில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாளுறது நல்லது. எதுவாக இருந்தாலுமே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எப்படி வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு கலையில் சிறந்தவங்களாக இருக்கக்கூடியங்க. இதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.